சரணம் குருவே துணை. உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றேங்க. என் பேர் இருளப்பனுங்க. இந்த ஐயாவோட நிகழ்ச்சி கலந்துக்கிட்டதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம். இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை, சரியான தெளிவான வாழ்க்கைக்கான வழிமுறையெல்லாம் கிடச்சிருக்குங்க. கண்மூடித்தனமான வாழ்க்கையிலிருந்து சரியான வாழ்க்கை வாழ்றதுக்குண்டான பக்குவம் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்குங்க. அது வரைக்கும் ஐயனின் திருவடிகளுக்கு நன்றிங்க. ஒரு மனுஷன் ஆழ்ந்து தூங்குனா நீங்க போய் பக்கத்துல பாருங்க, இந்த வயிறு மட்டும் அப்படியே வெளில வந்து 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 போகும், அப்படியே ஆழ்ந்து இழுப்பாங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சதும் பாருங்க, நல்லா ஆக்டிவா எந்திரிச்சு போவாங்க. அப்ப இந்த இந்த மையம் வரைக்கும் போகணும் காத்து. அதனால என்ன பண்ணாங்க மகான்கள், பிள்ளையாரு அப்படின்னு ஒரு சாமியை வச்சாங்க. பிள்ளை யார், அதான் பிள்ளை யார், கணபதி. அவருக்கு என்ன பண்ணாரு, சிவபெருமான தலையை வெட்டி அன்னைக்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாரு. ஒரு யானையோட தலையை எடுத்து வச்சார். இதெல்லாம் கதை சொல்லியிருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மூக்கு உள்ள மிருகம் யானை. மூக்கு அதுக்குதான் ரொம்ப பெருசு. அப்ப அந்த பிள்ளையாருன்னு ஒரு சிலையை வச்சு என்ன பண்ணாங்க, கரெக்டா இந்த வயிறுல ஒரு சுழி போட்டாங்க. வலஞ்சொலி விநாயகர், இடஞ்சொலி விநாயகர். இந்த வயிறு தொப்புள் மையத்தோட இப்படி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் நீங்க அதுல தெரிஞ்சுக்கணும். பிள்ளையார்ட்ட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பிள்ளையார் சிலையை பார்த்து நீங்க அங்க போய் இப்படி இப்படி 2 கொட்டு போட்டு இப்படி கும்பிடுவீங்க. அது ஒரு யோகா. இந்த இடத்துல 2 கொட்டு கொட்டினீங்கன்னா உங்களோட சுவாசம் ஒடுங்கும். இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு நீங்க கீழே உட்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் அதிகம். அது ஒரு யோகா. அது கணபதிக்கு வச்சாச்சு. அருகம்புல் மாலை, அருகம்புல்ல நீங்க தொட்டிங்கனாலே உங்களுக்கு பவர். அது ஒரு மூலிகை. அது அகரம்புல்னு பேரு. இந்த உலகத்துல தோன்றிய முதல் புல்லு. புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாய் முதலா தோன்றிய புல் அகரம் புல். அதுதான் அருகம்புல்லா இருந்துச்சு. அது மூலமுதற் கடவுள்னு சொல்லக்கூடிய சுவாசம், வாசி யோகத்தின் அடிப்படை சொல்லி கொடுக்கக்கூடிய கணபதியோட தோற்றத்திற்கு அதை போடுங்கன்னாச்சு. வழிபாட்டில் வச்சாச்சு. தீட்டே கிடையாது. பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்ட்டான். மஞ்சள்ல பிடி, சாணியை தூக்கி போடும், சாணியை பிடி, மண்ணை பிடிச்சி வச்சா பிள்ளையார், எதை பிடிச்சாலும் பிள்ளையாருன்ட்டான். அதில் என்ன பண்ணீங்க, 4 அருகம்புல்ல சொல்லிவிடுங்க. ஏன் அருகம்புல்ல பிடிக்கிறீங்க, நீங்க அருகம்புல்ல தொட்டிங்கன்னா உங்க நெகட்டிவ் எல்லாம் ஓடி போயிடும். ஆனா நீங்க மாறா என்ன பண்றீங்க, இன்னைக்கு ஜூஸ் கடையில போய் அருகம்புல் ஜூஸ்னு ஒன்று குடிக்கிறீங்க. வெரி டேஞ்சர், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அருகம்புல்லை தொட்டால் போதும், உங்களுக்கு போதுமான பவர் கிடைக்கும். அருகம்புல்ல நீங்க குடிச்சீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். அளவுக்கு அதிகமான ஓவர் எனர்ஜி குடிக்காதீங்க. போகர் 7000ல் ஒரு மருத்துவம் சொல்வாரு, ரொம்ப சூடு, உக்ர சூடு, பைல்ஸ், அப்படியே ரத்தம் மூலம், எனக்கு அப்படிலாம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அருகம்புல்லோட வேறு ஒரு கைப்பிடி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், 8 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1 டம்ளரா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு 3 நாள் தான் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா முதல் நாள் குடிச்சிங்கனாலே போதும். கண்ணில் இருக்க சூடு, கண் எரிச்சல் எல்லாம் போயிடும். எத்தனை நாள் குடிக்கணும், 3 நாள் தான். 3 நாளைக்கு மேலே போனால் பிரச்சனை. 3 நாளைக்கு மேலே போனால் ஓவர் குளிர்ச்சி ஆகிடும். அதுவும் டேஞ்சர். உடம்பு சூடும் வெப்பமும் சமநிலைப்படுத்துறதுக்கு யோக சாதனை சித்தர்கள் அவ்வளோ. உங்கள் வீட்டு வாசலில் இருக்க அருகம்புல்லை வச்சு தான் நான் இப்போ வைத்தியம் சொன்னேன். அப்போ அருகம்புல்லுங்கிறது அவ்வளோ பெரிய மகத்துவம். ஆனால் டைரெக்டாக அந்த புல்லை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை, உடம்பை காலி பண்ணிடும். சாதாரண அருகம்புல். இப்போ அந்த பிள்ளையார்ட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, சுவாசம் என்பது தொப்புள் மையத்திலேருந்து போயிட்டு இருக்கு. ஒரு தூக்கத்தில் ஒரு மனுஷனுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும்போது அவனுக்கு இந்த சுவாசம் தொப்புள் மையத்திலேருந்து போயிருக்குங்கிற சயின்ஸை வேற வழி இல்லை. அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு பிலாசபியை உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வரைக்கும் அந்த பிலாசபியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதோடு நிறுத்திடுறீங்க. இந்த சாமிக்கு ஏன்டா இந்த மாதிரி மூக்கு வச்சான், ஏன் தொப்புள் மையம், அந்த சயின்ஸுக்கே போகல. எல்லா மகான்களும் எழுதுனாங்க. திருமந்திரத்தோட என்ன சொல்லியிருக்காரு, 5 கரத்தனை ஆணை எத்தனை கரம், 5 கரத்தனை பஞ்சபூதத்தை சொல்றாரு. 5 கரத்தனை, உடனே கரத்தை பார்க்காதீங்க, உங்க கையை நான் சொல்லல. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை
நந்தி மகந்தனை. நந்தி மகன் யாரு? கணபதி. நந்தினா என்ன? நந்தினா என்ன? நந்தின்னா அந்த மூக்குப்பா உடம்புல. உடனே நீங்க அந்த கல்லுல ஒரு ஒரு மாடு ஒண்ணு உட்காந்துருங்க சிவபெருமான், உடனே அங்க போயிட்டீங்களா? சிவராத்திரி என்னதும் நந்தின்னா அந்த உடம்புக்கு, நந்தின்னா மூக்கு. நந்தி மகந்தனை ஞானத்தின் கொழுந்தினை புந்தியில், புந்தினா இங்க இருக்கு, புந்தி இங்க அல்ல, புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. திருமூலர் என்ன சொல்லுது? பஞ்சபூதங்களாகிய 5 கரத்தினை, ஆணை முகம், யானைக்கு வெளியில இருக்கிற தும்புச்சங்கை, மனிதனுக்கு இங்க உள்ளார இருக்கு, இவனுக்கு இங்க வரைக்கும் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சுவாசம் இப்படிதான் போகுது. யானைக்கு இப்படி இருக்கு, நம்மளுக்கு இப்படி இருக்கு. 5 கரத்தனை ஆணை முகத்தனை, நம்மள தான் சொல்றாரு, நம்மளை தவிர்த்து மனுஷனை தவிர்த்து எதுவும் சொல்ல. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை. இளம்பிறைன்னா என்னது? பிறை சூடியது யாரு? சரி, அப்ப சிவபெருமான் எங்க இருக்காரு? நம்மளுடைய ஆலயத்துக்குள்ளார் இருக்காரு. இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை, மூக்கோட மகன் யாரு? இந்த சுவாசம். நந்தி மகந்தனை ஞானத்தின் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். திருமூல திருமந்திரத்துல வெளியில பொழிப்புரை வேற மாதிரி இருக்கும், நீங்க ஞானத்துல வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், குரு சொன்னாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இங்க முழுக்க முழுக்க சொல்லக்கூடியது என்ன? சிவாயத்தை பற்றியது, சிவாயத்தின் உட்பொருளை பற்றியது. நெருப்பு, காற்று, ஆகாயத்தை பற்றி தான் ஆன்மீகத்துல சிவ வழிபாடு சொல்லுகின்றது. இந்த நெருப்பையும், இந்த காற்றையும், இந்த ஆகாயத்தையும் யாரால ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அவன் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் போயிடும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு மண் இருக்கு, மண்ணில் செங்கல் செஞ்சிட்டீங்க. செங்கலை வெறுமனே செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த மண்ணை கரையா அரிக்கும், இல்லை மழை பெஞ்சா கரைஞ்சு போயிடும். ஆனால் செங்கல்ல நெருப்பை வச்சு நீங்கள் சுட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, கல்ல நெருப்பை வச்சு சுட்டுட்டீங்கன்னா யுகங்கோடி காலம் அழிவு கிடையாது, அந்த கல் அழியாது, கரையான் பிடிக்காது. ப்ராப்பராக அந்த கல் வெந்து கரெக்டான முறையில் இருந்தால், அதனால தான் நம்ம என்ன பண்ணாங்க, செங்கல்ல வச்சு வீடு கட்டினோம். நல்லா புரிஞ்சுங்க. வெளியில இருக்கிற மண்ணை எடுத்து அந்த நெருப்பால சுட்டா அதை கரையான் தீண்டாது, அந்த கல்லுக்கு அழிவு இல்லை. நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நெருப்பை எடுத்து, சிவாய என்கின்ற சிகார நெருப்பை எடுத்து இந்த மண்ணாகி இந்த தேகத்தை எவன் ஒருத்தன் சுட கத்துக்கிட்டானோ அவனுக்கு இந்த உடம்பு அழிவே கிடையாது. இதுதான் சத்தியம். ரைட்டுங்கய்யா, சீய சொல்லிட்டேன். நெருப்பு எரியணும்னா அடுத்து காத்து வேணும், நெருப்பு எரியணும்னா காத்து வேணும், காத்து இருந்தாதான் நெருப்பு எரியும் தொடர்ந்து. அப்ப வாய் என்கின்ற காற்று, சி என்கின்ற நெருப்பை எரிக்கக்கூடிய கலைதான் வாசி யோகம். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வாசி யோகத்தை பத்தி நீங்க போய் தேடாதீங்க, இவங்க சொல்றது எல்லாமே பொய். இவங்க பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய ஒரு கலையை கத்துக்கிட்டு வாசி யோகம்னு கத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. இது வெளியில இருக்கிற இந்த மூக்கால இருக்கிற காத்து இல்ல, உடம்புக்குள்ளார அகவாசின்னு இருக்கு. அதான் காத்தை பத்தி ஏற்கனவே சொன்னா, உடம்புக்குள்ளார சில சேனல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, உடம்புக்குள்ளார சில காத்து இருக்கு. நாம இழுக்கிறது என்னமோ இந்த 2 மூக்கு ஓட்ட வழியா காத்தை இழுக்கிறோம், ஆனா உடம்புக்குள்ளார தசவாயு தசநாடியை இயக்குகின்றது. 10 காத்தா இருக்கு. 10 காத்தையும் நீங்க பியூரிஃபிகேஷன் பண்றதுதான் வாசி யோகம். 10 காத்தோட உதவியை கொண்டுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பை இயக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க மூக்க பிடிச்சி இப்படி 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 நீங்க பண்ணி பிராணாயாமம், இடகலை, பிங்கலை, சுழுமுனை, இடகலை, இதெல்லாம் நடக்காது. அகப்பை சித்தர் தெளிவா சொல்லியிருப்பார். வாசி அப்படி வாசின்னு அப்படிலாம் கத்திட்டு இருக்காதீங்க, ஒன்றும் கிடையாது. வாசியில் ஏறியடி அகப்பை வான்பொருள் தேடாயோ. வாசியில் ஏறி, நான் நின்னே சொல்றேன், வான்பொருள் ஒன்று கிடைக்காது. வெறும் வாசி யோகத்தினாலாம் நடக்காது. ஏன் தெரியுமா? நீங்க பிடிச்சிருக்கிறது சி வாங்குற 2 தான், நெருப்பையும் காத்தையும் தான். இந்த நெருப்பும் காத்தும் தொடர்ந்து எரியுன்னா ஆகாயம் வேணும். யகாரம் இங்க அவனுக்குமே தெரியாது. குருவோட அருள் இல்லாமல், நல்லா பாருங்க, அந்த யகாரத்தை நல்லா புரிஞ்சுங்க. யானான்னு போட்டிருக்கான். தமிழ் மொழி அற்புதமான மொழி. அந்த யானாவுக்கு கீழே ஒரே ஒரு ஒன்றை போடுங்க, அது சூலாயுதம் ஆயிடும், அம்பாலோட சூலாயுதம். அந்த சூலாயுதத்தை கொண்டுதான்
என்ன பண்ணாரு, சிக்கல்ல சூலாயுதத்தை வாங்கி தான் முருகன் என்ன பண்றாரு, திருச்செந்தூர்ல போய் அசுரனை சம்காரம் பண்ணார். என்ன சொல்லப்படுது, யகாரம். இப்படி இருக்கு யகாரம். ராமர் பட்டாபிஷேகம்னு ஒரு அற்புதமான கதை இருக்கும். ராமர் அந்த வில்ல உடைச்ச கதை. இந்த வில்ல எப்படி இருக்கும், யகாரம். வில்லு எப்படி இருக்கும், யகாரம் மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் யகாரம் உண்டு. இஸ்லாத்துல அரபுல அல்லாஹூ அப்படின்னு ஒரு இது இருக்கு, நெட்ல அப்புறமா போய் பாருங்க. பாருங்க, ஒரு யானா போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டா அல்லாஹூ. அப்ப அங்கேயும் யானா இருக்கு. சமஸ்கிருத அந்த வடமொழி சொற்கள்ல ஓம்காரம் போடுங்க, அது பாருங்க இப்படி ஒரு 3 மாதிரி போட்டு அந்த யகாரத்தை இப்படி பரட்டி போட்டு இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப எல்லாத்துலயும் யானாவை வச்சு காட்டியிருக்காங்க. சிம்பிள் யகாரம். ஒரு குறியீடு காட்டியிருக்காங்க. என்ன குறியீடு காட்டுறாங்க, யானான்னு ஒரு 3 கோடு. இதை தான் திருப்பதி வெங்கடாஜலபதியில் ஒரு 3 கோடை போட்டு அதே யகாரத்தை காட்டியாச்சு. அம்பாள் இங்க சூலாயுதத்தில் காட்டிட்டா, சிவபெருமான சுடலை இடமும் சூலாயுதம் வச்சிருக்காரு. பெரும்பாலும் 3 நாமத்தை போட்டு அதே யகாரத்தை காட்டியாச்சு. அல்லாஹுங்கிறதுல சூஃபிகள் காட்டிட்டு போயிட்டாங்க அதே யகாரத்தை. சித்தர்களும் காட்டிட்டாங்க யகாரம் யகாரம்னு. ஓம்காரத்தில் வடமொழி சொல்ல யகாரத்தை காட்டியாச்சு. எல்லாம் போச்சு. நமசிவாயில தமிழ் மொழியில கடைசியா யகாரம் என்பது ஆகாயம் அப்படின்னு யானாவை காட்டியாச்சு. இப்ப இந்த யானா பேஸு, இந்த ஆகாய வெளி இருந்தாதான் அதுல காத்தடிக்கும். காத்து அடிச்சாதான், நல்லா பாருங்க, நமசிவாயா இப்படி சொல்லலாம், இதை ரிவல்ஸ்ல சொல்றேன். ஆகாய வெளி தான் முதல்ல இருந்துச்சு. ஆகாயத்திலிருந்து இறைவன் ஒரு உயிருக்கு உயிர் மூச்சை தான் ஊதினான். காற்று தான் முதல்ல வருது. அதிலிருந்து காற்றோட சேர்க்கையால் நெருப்பு வந்துச்சு. நெருப்புக்கு அப்புறம் தண்ணி, தண்ணிக்கு அப்புறம் மண். இப்போ நம்ம வெறுமனே உட்காந்து நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம மசிவயன வய நம சிய நம சிவ இப்படி கண்ணாப்னான்னு மாத்தி மாத்தி இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம்லாம் இப்படி சொல்லும் போது எந்த பார்ட் உடம்புல ஆக்டிவேட் ஆகும்? இதெல்லாம் தெரியாம குருட்டினை நீக்கும் குரு இல்லாம, குருட்டினை நீக்கா குரு இந்த மாதிரிலாம் பேசி 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 என்ன பண்ணா, கேட்டவனும் போயிட்டான், சொன்னவனும் போயிட்டான். இப்போ இத்தனை ஸ்பேஸ் அடிப்படையா உடலியல் தெரியணும், அடிப்படையா மனோவியல் தெரியணும் ஒரு ஆன்மீகவாதினா. அதற்கப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ் தெரியணும். இதெல்லாம் தெரியாம ஒருத்தன் ஆன்மீகவாதின்னு வெறும் 4 புஸ்தகத்தை படிச்சுட்டு பேசினான்னா அவன் புஸ்தக புழு. நடக்காது. இத்தனையும் இந்த உடம்புல உணரணும். இந்த வேர்வை எப்படி வருது, மலஜலம் எப்படி பிரியுது, மலம் ஏன் மஞ்சள் கலர்ல வருது? நம்ம சாப்பிட்றோம், எல்லா கலர்லையும் சாப்பிட்றோம். பெரும்பாலும் மலத்தோட கலர் மஞ்சள் கலர். ஏன் மஞ்சள் கலர்ல வருது? யூரின் போனா ஏன் இந்த கலர்ல டிரான்ஸ்பரண்டா ஏன் இருக்கு? பித்தம் அதிகமான ஏன் மஞ்சள் கலர்ல வருது? இந்த உடம்போட தத்துவத்தை சொன்னவன் சித்தன். இதெல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். என்ன 1008 சிவனை கும்பிட்டாலும், 1008 ஸ்லோகம் படித்தாலும், 1008 மந்திரம் சொன்னாலும் உடம்போட தத்துவத்தெல்லாம் நீ சாவு உனக்கு நிச்சயம். திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். திடம்படனா அந்த இறுதி நிலை முக்தி நிலையெல்லாம் அடைய முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே. இந்த உடம்பை வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? இந்த சோறை தின்னு இல்லை, அங்கே எவனோ காயகற்ப மருந்து விற்கிறேன்னு யூடியூப்ல விளம்பரம் கொடுத்தானா அங்க போய் அதை வாங்கி சாப்பிட்றது இல்லை. வள்ளல் பிரான் தெளிவா சொன்னார் ஞான மருந்துல, மலையில் விளையாத மருந்து, யாரும் மதிக்கப்படாத மருந்து, உன்னை அகத்தும் புறத்தும் புணர்ந்துகிட்டு இருக்க மருந்து. முடிச்சிட்டாரு. சிம்பிள் லாஜிக். ஸோ முடிஞ்சு போச்சு. நீ போய் மலையில போய் தேடாத, மூலிகையில போய் நிற்காத. அதனால இந்த உடம்பு காயகற்பம் ஆகாது. யார் சொன்னா? வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி சொல்லிட்டு போயிருக்காங்க. படிக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஆனா அவரு பேரை சொல்லியே பல பேர் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? அப்ப மக்கள் ஏமாறப்படுறாங்க. பாவம், ஒரு குருவுக்கு துரோகம் பண்றாங்க. ஒரு குரு சொல்றாரு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் விஷயம் இல்லை, இதுல எதுலையும் இல்லை, இந்த சாவுக்கு பாடு சாப்பாட்டுல கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உடம்பு பஞ்சபூத்தால் ஆனது. 100% பிரிச்சிங்க. 20% மண் தத்துவம் 20%, தண்ணீர் தத்துவம் 20%, நெருப்பு காற்று வெளி 20. நீங்க சாப்பிட்ற பொருளும் தண்ணியும் மண்ணையும் மட்டும் தான் நீங்க சாப்பிட்றீங்க சாப்பாடுன்னு. வெறும் 40% தான் நீங்க சாப்பிட முடியும். 40% சத்து தான் இந்த உணவுல இருக்கு, தண்ணியில இருக்கு. நீங்க என்னதான் மினரல் வாட்டர் வச்சுட்டு குடிச்சாலும், தண்ணியை நீங்க என்னதான் பதப்படுத்தி குடிச்சாலும், ஊத்து தண்ணியை குடிச்சாலும் வெறும் 40%.
மீதி இருக்கக்கூடிய சிவாயன்னு சொல்லக்கூடிய நெருப்பு, காற்று, ஆகாயம் 60% மேஜர் ஆஃப் பார்ட் இருக்கு. இந்த மேஜர் ஆஃப் பார்ட் 60% உங்களால் டச்சே பண்ண முடியாது. அது என்னவா இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. என்னவா இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்மளால உட்கொள்ள முடியும். அந்த அந்த நிலையே உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் ஆன்மீகன்னு ஏமாத்துறாங்க. அதனாலதான் சிவவாக்கியர் தெளிவா சொன்னார், சிவாய என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம். எவன் ஒருவன் இதுதான் எனக்கு இறுதி நிலைன்னு உபாயம் என்று நம்புபவர்க்கே உண்மையான அச்சரம். கபாடமற்ற வாசலை கடந்து போன வாய்வினை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சு எழுத்துமே. இங்க நமவே சொல்லல பாருங்க. நமங்கிற வேர்டே யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு சிவவாக்கியர். அப்ப அந்த சிவாயங்கிற வார்த்தையிலையா இருக்கு? இல்ல. மந்திரத்தை உண்ணி உண்ணி மயங்கி நிற்கும் மானிடார். என்னடா மந்திரத்தை சொல்லிட்டே உட்காந்து என்ன பண்ண போற? 100 கோடி ஆகமங்கள், 100 கோடி மந்திரங்கள், 100 கோடி நாளா மருந்து ஓதுனாலும் இறைவன் வரமாட்டான். மந்திரத்தினாலாம் வரமாட்டான். சுத்தம் இங்க வேணும், குருவருள் வேணும். குருவருளோட இந்த இருதயம் சுத்தமாகணும், இங்க சுத்தமாகணும். ஆஞ்சநேயர்னு ஒரு சாமியை பார்த்திருக்கீங்களா? ஆஞ்சநேயர் மட்டும் இப்படி கிழிச்சு காட்டுவார். யாரை காட்டுவாரு? ராமர், லட்சுமணன், சீதை இருப்பாங்க, காட்டுவார். ராமர், லட்சுமணன், சீதைனா ஒன்றும் இல்லை, அதுவும் யகாரம் தான். இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய உள் அகமுக வாசி தான் ராமர், லட்சுமணன், சீதை. அவருடைய குரு ஆஞ்சநேயர் ராம பக்தர். ராமரை அவர் தெய்வமா கும்பிடல, குருவா தான் பார்த்தார். முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க. இதை சித்தர்கள் அன்னைக்கே பாட்டு போனா, குரு இருப்பது உள்ளத்திலேன்னா அந்த உள்ளகத்தை கிழிச்சு காட்டினார் ஆஞ்சநேயர். ராமர், லட்சுமணன், சீதையை காட்டினார். அவர் யாரு? சஞ்சீவி மூலிகையை கொடுத்த மகான். நல்லா புரிஞ்சுங்க. சஞ்சீவி மூலிகை, மரணத்தை வெல்லக்கூடிய சஞ்சீவி மூலிகை ஆஞ்சநேயர் கொடுத்ததா கதை இருக்கு. வேற எந்த சாமியும் கொடுத்ததா இல்ல. குரங்குக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. குரங்குன்னா என்னது? மனம். ஆஞ்சநேயர்னா என்ன? மனுஷனோட மனசுக்கு தான் ஆஞ்சநேயர்னு பேரு. அவருக்கு ஏன் ஆஞ்சநேயர்னு பேரு? ஆக்கினை சக்கரத்தில் நிலை பெற்றவர் ஆஞ்சநேயர். நீங்க என்னமோ ஆஞ்சநேயர்னா வேற ஏதோ சொல்லிடுறீங்க. ஆக்கினை சக்கரம்ங்கிறதுங்க இருக்கு. இந்த சக்கரத்தில் நிலை பெற்று நிற்பவர் எல்லாரும் ஆஞ்சநேயர் தான். மனம் என்பது குரங்குன்னு சொல்லிட்டான். குரங்கு தான் மனம். அப்ப ஆஞ்சநேயர் யாரு? உங்களோட மனம் தான் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் உங்களுடைய மனம் தான் உங்களுக்கு சஞ்சீவினி மூலிகை கொடுக்கும். வேற எவனோ விளம்பரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான், சஞ்சீவினி மூலிகை வாங்கி சாப்பிடுங்கன்னு. நடக்காது ராஜா, சும்மா கதை அதெல்லாம். ஆஞ்சநேயரால மட்டும்தான் சஞ்சீவி மூலிகையை கொடுக்க முடியும். அவருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, வேற எதுக்கும் இல்லை. அந்த ஆஞ்சநேயர் என்பது சாட்சாத் உங்களது மனம். அப்போ உங்களுடைய மனம் இப்ப என்னவா இருக்கு? நல்ல குரங்கா இல்ல, கெட்ட குரங்கா இருக்கு. இப்பதான் பிரச்சனை. ஆஞ்சநேயர் என்பவர் ராமர், லட்சுமணன், சீதையை மட்டுமே நினைத்து 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 ராமா 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 என்ற சிந்தனையில் நிலை பெற்று குருவை வணங்கி அது அந்த பவர் பெற்றுச்சு. என்னது? ஆஞ்சநேயர். ஆனா நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது? காம, குரோதோ, லோபம் எண்ணம் தான் இருக்கு. இங்க ராமநாமெல்லாம் எவனும் சொல்லல. எத்தனை பேர் ராமா ராமாங்கிறீங்க? ராமா ராமான்னு சொல்றதுனாலையும் நடக்காது. ராமன்னா யாருன்னு தெரிஞ்சு அந்த ராமாயணம் யார் எழுதுனா? வால்மீகி. வால்மீகி யாரு? ஒரு திருடன். ஒரு திருடர் ஒரு சித்தனாகிறாரு. அதன் பின்பு ஒரு காவியம் எழுதுறாரு, ராமாயணம். நடந்துச்சா நடக்கலையா? ஐயா அப்படி சொல்ல, அந்த கண்ட்ராவிஷன் தூக்கி போடியா, நல்லதுன்னு நினைச்சா அதை அப்படியே எடுத்துட்டு போ, அதை போய் ஆய்வு பண்ணாத, அனுபவிக்க வேண்டிய விஷயம். மழையில நனைஞ்சா எனக்கு நல்லா இருக்கும்னு ஒரு புக்கில் படிச்சுக்கிட்டே இருந்தா என்னது? மழை பெஞ்சா போய் நனைஞ்சிடு, முடிஞ்சு போச்சு, ஒரே நாள் கூத்து. சளி பிடிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்த்துப்போம், நம்ம உடம்புக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. மழை பெய்யுது, நனையணும், நனைஞ்சு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. ராமாயணம் உண்மையா பொய்யா, ராமர் வாழ்ந்தது உண்மையா பொய்யா, அந்த ஆய்வுக்கெல்லாம் வேணாம். அவங்க என்ன சூட்சமத்தில் சொல்லியிருக்காங்களோ அதை அனுபவிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ராமாயணம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். 10 தலை ராவணன் சீதையை அபகரித்தார், தச நாடி தச வாயு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் 10 தலை ராவணன். திருப்பி மீட்டது யாரு? குரங்கு. அது மனம். கொண்டு போனது என்ன? சக்தி. சக்தியை கொண்டு போய் வச்சிருக்கு. தச நாடியும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை, குவிஞ்சிருக்கிற சக்தியை 10 நாடியும் பிரிச்சு வச்சிருக்கு. மீண்டும் சீதையை கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? ராமர் என்ன பண்ணுவாரு? கொண்டு வந்ததும் அக்னியில இருந்துட்டு வாம்பாரு. அக்னி கலைங்கிறது சுழுமுனை. சுழுமுனையில அந்த சக்தியை ஏத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க எல்லாரும் சேர்ந்து வைகுண்டம் போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் முக்தி அடைஞ்சிடுவீங்க. அவ்வளவுதான் ராமாயணம். இதை போய் நீங்க கதை கதையா படிச்சுக்கிட்டு
ராமா ராமாங்கிறதுனால ஒன்றும் நடக்காது. இது எல்லாமே உடம்புல இருக்கு. ஏன்னா வால்மீகி பெரிய சித்த புருஷர், வால்மீகி மிகப்பெரிய மகான். அப்படி வாங்க, அந்த மகான் சொன்னது சத்தியம். இந்த பக்கம் வேத வியாசர் எழுதின மகாபாரதம் சத்தியம், அதுவும் இந்த உடம்ப பத்தியது தான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் எதை சொல்லியிருக்கு? நீங்க செத்துறக்கூடாது, நீங்க சாவக்கூடாது, மனுஷன் சாவக்கூடாது. ஒவ்வொரு கதை காவியங்கள் எல்லாம் நீங்க எதை வேணாலும் என்கிட்ட கொண்டு வந்து சொல்லுங்க, நான் அதுக்கு டெஃபினேஷன் சொல்றேன். கடைசியா அதோட மையப்புள்ளி என்னவா இருக்கும்? கடைசியா எண்டில் என்ன வந்திருக்குன்னா மரணத்தை வெல்றது தான் இருக்கும். ஆன்மீகம்னு இவங்க பேசின மகான்கள் பேசின அனைத்து சப்ஜெக்டும் மரணத்தை வெல்லுது. அவங்க ஒவ்வொரு பாணியில சொல்லியிருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கிறவன் புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போ அறிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விடிய விடிய உங்களை தூங்காம உட்கார வச்சு உங்க மண்டையெல்லாம் உடச்சி அந்த களிமண்ணெல்லாம் திருப்பி பொம்மை செஞ்சு நல்ல பொம்மையா, ராம பொம்மையா இல்லை ஈசனோட பொம்மையா செஞ்சு வீண்டு வச்சு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த ஒரு மகா சிவராத்திரியில உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே உங்க உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜோதியை, ஜோதி லிங்கத்தை மீண்டும் மீண்டும் நாம் தூண்டி மீண்டும் ஒரு அற்புதமான இந்த மகா சிவராத்திரியிலே உங்கள் அனைவருக்கும் ஞானத்திற்கும் முக்திக்கும் உண்டான அனைத்து வழியை காட்டுவோம் என்று இந்த அற்புதமான இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கின்றேன். பரிபூரணம்.